ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 45. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோக்கு நெக்ரோமன்சர் பவரில் ஆறாவதாக கிடச்ச பவர் என்னன்னா, எப்போ ஹீரோன்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்னோன்ட்டோட ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணுறானோ அப்போது ஹீரோன்ட்டு ஒரு அத்தாரிட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவனுக்கு ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஹீரோவோட நெக்ரோமன்சரோட ஆறாவது பவர். இதை பார்த்த ஹீரோன்ட்டு யாருன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து என்னால் அத்தாரிட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா, நெக்ரோமன்சி ஒருபோதும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணாமல் விட்டதில்லை. இது ஒரு பி ரேங்க், இதுவும் நல்லாயிருக்கு. இதே மாதிரி ஏ அண்டு எஸ் ரேங்கில் வரும்போது என்ன மாதிரி பவர் வரும்ன்ட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குன்ட்டு ஹீரோன்னு நினைக்கிறான். அப்புறம் ஸ்டாட்ஸ் வந்துட்டு 3 டிஜிட்டுக்கு க்ளோஸராக இருக்குது. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இதை ஒருபோதும் நான் என்னால் அடைய முடியாதுன்ட்டு நினச்சேன். அப்புறம் ஹீரோண்டு ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட்டு, அப்புறம் ப்ரீஸ்ட்டு, அப்புறம் மொட்டை ப்ரீஸ்ட்டோட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஹீரோ 8 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெச்டிலிட்டி 6 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாமினா வந்து 7 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மானா வந்து 8 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டியூரபிலிட்டி 9 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி மொட்டோ ப்ரீஸ்டோட ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணும்போது ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கிது. அந்த ஸ்கில் பேர் வந்து இன்டாமினபிள் வில். இது ஒரு A- ஸ்கில். இதோட பவர் என்னன்னா, ஹீரோ இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணுறானோ அப்போ வந்து ஃபிசிக்கல் கேபிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இதோட அடிஷ்னல் பவராக ஹீரோவால் புதுசாக அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சா அது ஈஸியாக கற்றுக்க முடியும். மென்டலி ப்ரொடக்ஷன் கூட இருக்குது. அப்புறம் ஹீரோன்ட்டு அடுத்து போகிறதுக்கான ட்ரையலுக்கான டோரை திறக்கிறான். அப்படி திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இன்னும் இங்கே யாரும் இல்லை அப்படின்ட்டு. அப்போது விங்ஸ் வச்சுட்டு ஹீரோ பின்னாடி ஒரு ப்ரீஸ்ட் வரான். அப்போ அந்த விங்ஸ் வச்சுட்டு இருந்த ப்ரீஸ்ட்டு சொல்கிறான், லின்சி செத்துட்டான்னு நினைக்கிறேன், அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறான் அவன். இந்த விங்ஸ் வச்சுட்டு ப்ரீஸ்ட்டை பார்த்து அட்மின்ஸுன்ட்டு சொல்கிறாங்க. காட் ஸ்லேயிங் ஸ்வாட்ஸ்மேன் என்ற அட்மின் வந்துட்டு ஹீரோவை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாரு. ஃபாலன் வேர்ல்ட்ஸ் சோல்ஜர் அட்மின் வந்துட்டு, இவன் உனக்கு ஒரு டிப்பிக்கல்ட்டான ஆப்பனண்ட்டாக இருப்பான், ஸோ நீ ரெடியாக இல்லைன்னா ரெடியாக இருந்துக்கும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. அப்போது ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு இந்த ஆப்பனண்ட்டு ட்ரூ ஸ்வாட் கியூ யூஸ் பண்ணுறவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அயன் பிளேட் மோனாஸ் வந்துட்டு இந்த ப்ரீஸ்டோட ஸ்ட்ராங்கான ஆர்வம் பார்த்து இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ரீஸ்டர்ஸ் வந்துட்டு, நான் நினைக்கிறேன் உனக்கு பேச வரப்போ இல்லைன்ட்டு, ஸோ அதனால் இப்போது நம்ம 4th ட்ரையலை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ப்ரீஸ்ட், இப்போ நான் ட்ரைனிங்கில் இருக்கேன், என் பேர் கைரான் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போது பாடி வெரிஃபிகேஷனை தொடங்கலாமா. ஹீரோ ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்னால இன்டாமினேட்டபிள் வில் ஸ்கில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் ப்ரீவியஸாக சண்டை போட்ட ப்ரீஸ் கூட இவனோட எனர்ஜியை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றான். அப்போ அந்த விங்ஸ் வச்சுருக்க பீஸ்ட் வந்துட்டு ஒரு க்ளோயிங்கான ஒரு மெரட் பீஸ் எடுத்து ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்டு அதுலேருந்து டாச் ஆகிடுறான். ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டாச் ஆகியிருந்தாலும் அந்த மெரட் பீஸ் வந்துட்டு அங்கே இருக்க மெரர்லலாம் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அப்போ ஹீரோன்ட்டு அப்போ ஃப்ளேம் ட்ராகன் ஐ ஸ்கில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. அதனால் அந்த அட்டாக் வர்றது தெரிஞ்ச ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அந்த லைட் ரே வந்துட்டு அது மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வந்து அட்டாக் பண்ணுவது, இதை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அந்த லைட் ரே அட்டாக்கை கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி நான் போய் அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு ஸ்வாட் கியூவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுறதுக்காக போக, அப்போ அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு அவனோட விங்ஸ் வச்சுட்டு ஹீரோவை அடிக்கிறான். அப்புறம் அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு ஸ்வாட் ஃப்ளேமை யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோன்ட்டு இதுதான் அவனோட கேரண்டியான வின்னிங் மெத்தடாக இருக்கணும்ன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். முதல்ல அவன் வந்துட்டு அவனோட லைட்னிங் ரே அட்டாக் வந்துட்டு தூரத்துலேருந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஈவன் அவனோட லைட் ரே அட்டாக்கை ஆப்பனன்ட் டேச் பண்ணாலும் இந்த பிளேஸில் ஓவராலாக மிரர் இருக்கிறதுனால அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த அட்டாக் வந்துட்டு ஒரு ஆங்கிளாக வந்து அது அந்த ஆப்பனண்ட்டுக்கு கூட தெரியாத மாதிரி அந்த ஆப்பனண்ட்டை அட்டாக் பண்ணிவிடும். அப்புறம் அவனோட விங்ஸ் வச்சுட்டு ஃபோர்ஸ் ஆஃப் விண்டு க்ரியேட் பண்ணி ஆப்பனண்ட்டோட சென்ஸ் ஆஃப் பேலன்ஸை பிரேக் பண்ணுறான். அப்புறம் ஸ்வாட் ஃப்ளேம் வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணுறான். இந்த பேட்டர்னை நான் எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு யோசிக்கிறான் ஹீரோ. திருப்பி அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு அவனோட விங்ஸ் வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்டு அவனோட ஸ்வாடு வச்சு அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இந்த மிரர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இந்த சின்ன சின்ன பீசஸ் தான் இந்த லைட் ரேவை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருந்தால் இது எல்லாத்தையும் டாச் பண்ணுறது இம்பாசிபிளான விஷயம் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது ப்ரீஸ்ட் ஆஃப் ரெமோரஸ்ன்ற அட்மின் வந்துட்டு ஷாக்கோடைய தான் ட்ரெயின் பண்ணுற ஒரு ப்ரீஸ்டோட ஸ்கில்லா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்புறம் டார்க் டீமன்ற ஒரு அட்மின் வந்துட்டு ஹீரோ எப்படி சாவுக்க போகிறான்ட்டு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு மெசேஜ் வர
அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் எப்படி சாக போகிறேன்ட்டா அப்படின்ட்டு. அப்போ அயன் பிளேட் மோனஸ் வந்துட்டு சொல்கிறாங்க எர்சலோடையே, அந்த ப்ரீசிடென்ட்டு டைமை கடத்திட்டே இருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் ஒயிட் கிரெயின்ஸ் வார் மாஸ்டர் வந்துட்டு ஹீரோ என்ன செய்ய போகிறான்ட்டு எக்ஸைடாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அட்மின்ஸ் எல்லாம் என்னை பார்த்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியலையே அப்படின்றான். அப்போ அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு திருப்பி அந்த லைட் ரேன்ற அட்டாக்கை கையில் வர வச்சுட்டு சொல்கிறான், இந்த வாட்டி ஈஸியாக இருக்காது, முடிஞ்சா ட்ரை பண்ணிப்பார் அப்படின்றான். அப்புறம் ஹீரோவை பார்த்து அந்த அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் போய் அதை அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் ஆகுது. அப்போ அந்த ப்ரீஸ்ட் பார்த்தா ஹீரோன்ட்டு கவுண்டர் ஷீல்டு போட்டு அதெல்லாம் தடுத்துட்ருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு ரிலீஸ்ன்னு சொல்ல, அப்படி ஹீரோ சொன்னோன்னே கவுண்டர் ஷீல்டில் அப்சர்வ் ஆகிருந்த டேமேஜ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அந்த ப்ரீஸ்ட்டை போய் அட்டாக் பண்ணிடுது. அப்போது அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு எறும்பிட்டு, இது என்ன அது, இந்த மாதிரி ஒரு மேஜிக்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்றான். ஒருவேளை உங்ககிட்ட காட்ஸோட அத்தாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ வந்துட்டு காட்ஸோட அத்தாரிட்டியானாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போது அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு, ஓ அப்படியா, நீ ஃபைட்லேருந்து நடுவிலேருந்து ஓடியும் போகலை, அப்புறம் நீ தோற்றுவும் போகலை, அதனால் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், நீ எல்லா பாடி வெரிஃபிகேஷன் ட்ரையலையும் கம்ப்ளீட் பண்ணிட்ட, இப்போ நீ குவாலிஃபைடு அப்படின்றான். அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு அந்த ப்ரீஸ்டோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணதுனால ஹீரோக்கு 13% வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த விங்ஸ் ப்ரீஸ்டோட ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணும்போது ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது. அது டேரக்டாக போய் ஹீரோட சோலில் ஆட் ஆகுது. இந்த அத்தாரிட்டியோட பேர் டிவைன் பவர். அது ஒரு C+ ரேங்க். இந்த அத்தாரிட்டியை பார்த்த ஹீரோன்ட்டு டிவைன் பவரா, இங்கே இருக்க ப்ரீஸ்டெல்லாம் இதை மானா மாதிரி இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா பவராது, ஆனால் இது மானோட டிஃப்ரெண்ட். அப்போ அயன் பிளேட் மோனஸ் வந்துட்டு ஹீரோட டிவைன் பவரில் எந்த ஒரு காடோட ட்ரெஸ் இல்லைன்ட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அப்படின்ட்டு மெசேஜ் வருது. அப்போ ஹீரோன்ட்டு விங்ஸ் ப்ரீஸ்டோட ஸ்பிரிட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுறான். அதனால் ஹீரோக்கு ஸ்ட்ரென்த்து 4 இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் எஜிலி 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் ஸ்டாமினா 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் மானோ 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டியூரபிலிட்டி 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஹீரோன்ட்டு அடுத்த ட்ரெயிலுக்கு போகிறதுக்கான டோரை திறக்கிறான். அப்போது அந்த ட்ரெயிலோட ப்ரீஸ்ட் வந்துட்டு வெல்கம் அப்படின்ட்டு ஹீரோ வெல்கம் பண்ண, அப்போது அந்த ஓல்ட் லேடி ப்ரீஸ்ட் வந்துட்டு சொல்கிறாங்க, மார்ஷல் ஆர்ட்ஸில் பைத்தியக்காரத்தனத்தில் மூழ்கிய ஒருத்தன். இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் பைத்தியக்காரத்தனத்தில் மூழ்கினேண்ணா. அப்போது ஹீரோன்ட்டு கேட்குறான், அதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு. அதுக்கு அந்த ஓல்டு ப்ரீஸ்ட் லேடி வந்துட்டு வின் பண்ணிவிட்டு திருப்பி வின் பண்ணிவிட்டு மறுபடியும் வின் பண்ணிவிட்டு, இது மட்டும் உன்னோட கோல் இல்லை, இன்ஃபினிட்லியாக ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு நினைக்கிறேன், அப்புறம் ஒன் டே மோஸ்ட் பவர்ஃபுல்லாக வரணுன்ட்டு நினைக்கிறேன், இதுதானே உனக்கு கோலு அப்படின்ட்டு கேட்க, அப்போது இதெல்லாம் கேட்ட ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆகணுன்ட்டு நினைக்கல, இவங்க ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இப்போ அந்த ஓல்டு லேடி ப்ரீஸ்ட் வந்துட்டு டக்குன்னு ஹீரோ பின்னாடி வந்துட்டு, நான் ஒன்றும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க, இதுதான் உன்னோட முயற்சியோட எண்டு ரிசல்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஓல்டு லேடி ப்ரீஸ்ட் வந்து டக்குன்னு ஹீரோ பின்னாடி வந்து பார்த்த ஹீரோன்ட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறான். அப்போ அந்த ஓல்டு லேடி ப்ரீஸ்ட்டுன்ட்டு சொல்கிறாங்க, ரொம்ப கோவப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ட்ரையில் வந்துட்டு உன்னோட ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி பார்க்குறதுக்கானது இல்லை, இது உன்னோட ஃபேத்தை ப்ரூவ் பண்ணதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது இம்பாசிபிளான விஷயம், ஆனால் இதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே நடக்குது, அந்த ஓல்ட் லேடி ப்ரீஸ்ட் இருந்துட்டு என் மைண்டுக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க, இதோட சாப்டர் 45 முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. See you next video guys.